அமெரிக்காவின் காந்தி என்று போற்றப்படுகின்ற மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அவர் கருப்பர்களின் உரிமைக்காக போராடியவர். ஆனால் காந்தியடிகளை பின்பற்றி அஹிம்சா வழியில் போராட்டங்களை நடத்தியவர். 1963 ஆண்டு அலபாமா மாநிலத்தில் பிர்மிங்காம் என்ற இடத்தில் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே ஆண்டு 1963 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 வாஷிங்டன் நகரை நோக்கி மிக பிரம்மாண்டமான பேரணி ஒன்றை நிகழ்த்தினார். இந்த பேரணியில் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றார்கள். மிக அமைதியாக நடந்து முடிந்தது அந்த பேரணி. அந்த பேரணியின் முடிவில் நான் காணும் கனவு என்று மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் நிகழ்த்திய உரை இன்றளவும் உலக பிரசித்தம். போராட்டங்களை அமைதியாக நடத்தியதற்காகவும் சமாதானத்திற்காக போராடியதற்காகவும் 1964 ஆண்டிற்கான நோபல் பரிசு மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எளிய மக்களுக்காக போராடியவர். வியட்நாம் போரில் அமெரிக்கா ஈடுபடுவதை வன்மையாக கண்டித்தார். யுத்தத்தில் செலவிடப்படுகின்ற செலவுகளை ஏழை எளிய மக்களுக்காகவும் வறுமையில் வாடுகின்ற மக்களுக்காகவும் செலவிடலாம் என்று வற்புறுத்தினார். நீக்ரோ மக்களின் இணையற்ற தலைவராக விளங்கிய மார்ட்டின் லூதர் கிங் அவர்களை 1968 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4 ஜேம்ஸ் ஏரல் என்ற வெள்ளைக்காரன் ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொள்ளையன் கைது செய்யப்பட்டால் இந்த கொலையின் பின்னணியில் பலர் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அது வெளியிடப்படவில்லை. 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் இணையற்ற ஒரு தலைவராக, அமைதிக்காக போராடிய தலைவராக விளங்கியவர்களில் மார்ட்டின் லூதர் கிங் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் ஆவார். அமெரிக்கா போரை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே அமெரிக்காவில் அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் போராடிய தலைவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை. சிந்திக்கலாம்.